சாயிராம். இனியாவது நம் வாழ்வை நாம் ஆரம்பிக்கலாம். எல்லோரிடமே பயந்து கொண்டு இருக்காமல் நம் வாழ்வை நாம் வாழ ஆரம்பிக்கலாம். அதே போல எப்பொழுதுமே யாரையும் நம்பாமல் இருக்கலாம். ஏனென்றால் நம் நிழல் கூட எப்பொழுதுமே நமக்கு துணைக்கு வராது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிள்ளையே, எச்சரிக்கையாக இரு. உன்னை எச்சரிக்கவே உன் சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன். ஆம் என் குழந்தையே, மாய வலையில் சிக்கிக் கொள்ளாதே. உனக்கு உதவி செய்ய ஓடோடி வந்த உன் சாயப்பாவை காக்க வைக்காதே என் பிள்ளையே. கேள், யாரையுமே மிக எளிதில் நம்பிவிடாதே. ஏனென்றால் உன்னுடைய நிழல் கூட உனக்கு துணைக்கு எப்பொழுதுமே வராது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. இனி மற்றவர்களுடைய அன்புக்காக ஏங்கவும் கூடாது என்ற மன உறுதியை மனதில் வளர்த்துக்கொள். எந்த சூழலிலும் யாரையுமே எதிர்பார்க்கவும் கூடாது என்ற முடிவுக்கு வந்துவிடு. அதுதான் நல்லதும் கூட என் பிள்ளையே. என் அன்பு பிள்ளையே, இன்று உனக்காக அதிக நேரத்தை ஒதுக்குகிறார்கள் என்று எப்பொழுதுமே மகிழ்ச்சியில் திளைத்து விடாதே. ஆம் என் குழந்தையே, நாளைக்கு உன்னையே ஒதுக்கக்கூடிய சூழ்நிலை கூட வரலாம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதையும் நீ ஏற்றுக்கொள்ள தயாராகத்தான் இருக்க வேண்டும். ஆரம்பத்தில் தாமாகவே வந்து பேசி பழகி உனக்காக பல மணி நேரம் ஒதுக்கியவர்கள் சிறிது நாட்களுக்கு பிறகு நீயாகத்தான் பேச வேண்டும் என்று நினைப்பார்கள். உன்னையே வேண்டாம் என்று ஒதுக்கவும் செய்வார்கள். எல்லா நேரத்திலும் உனக்கு பிடித்தவர்கள் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள் என்ற உண்மையை மட்டும் எப்பொழுதுமே புரிந்து கொள். எத்தனை முறை அடிபட்டாலும் புரிந்து கொள்ள மறுக்கிறது உன்னுடைய மனம் என் பிள்ளையே. ஆம் என் குழந்தையே, எத்தனை முறை அடிபட்டாலும் அதற்கான உண்மையை ஏற்க மறுத்து விடுகிறது உன்னுடைய மனம். யாரை நீ அதிகம் நேசிக்கிறாயோ அவர்களால் தான் அதிகமாக காயப்படுகிறாய் என்பதை புரிந்து கொள். எப்பொழுதுமே கூடவே இருப்பதாக சொல்பவர்கள்தான் முதலில் உன்னை விட்டு பிரிந்து செல்வார்கள் என்ற உண்மையை முதலில் பதிய வைத்துக்கொள் உன் மனதில். தனிமையில் அழுகை, காரணமே தெரியாத சோகம், யாராவது நலமா என்று கேட்டால் கூட கொட்டுவதற்கு தயாராக இருக்கும் கண்களிலிருந்து வரும் கண்ணீர், அதே போல சொல்லவும் முடியாமல், சொல்லாமல் இருக்கவும் முடியாமல், அழவும் முடியாமல், கண்ணீரை தேக்கவும் முடியாமல் மனதில் இருக்கும் பலவிதமான வலிகள், இவைகளை சுமந்து கொண்டு கடக்கவும் முடியாமல், மறக்கவும் முடியாமல், வாழவும் முடியாமல், வாழாமல் இருக்கவும் முடியாமல் நின்ற இடத்திலேயே சென்று கொண்டிருக்கிறது பல பேருடைய வாழ்வு. ஆம் என் குழந்தையே, எப்பொழுதுமே எது வந்தாலும் எது நிகழ்ந்தாலும் சிந்தித்து செயல்பட கற்றுக்கொள். ஆம் என் குழந்தையே, அப்படி இல்லை என்றால் உன்னுடைய சிரிப்பை தொலைத்துவிட்டு வலிகளோடு வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவே என் குழந்தையே. ஒருவரை பல வார்த்தைகளால் காயப்படுத்திவிட்டு ஒரே ஒரு வார்த்தையால் மன்னித்துவிடு என்று சொல்லுவது அந்த ஒரு காயத்தை ஆற்றிவிட முடியும் என்று பல பேர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய துன்பத்தில் தோள் கொடுக்காத எந்த ஒரு உறவும் உன்னுடைய இன்பத்திலும் தேவையே இல்லை என்பதை தீர்க்கமாக மனதில் பதிய வைத்துக்கொள். துன்பத்தில் இருக்கிறோம் என்று தெரிந்து அதை தெரிந்து கொண்டு தேடி வந்து ஆறுதலான வார்த்தைகளையாவது சொல்லும் அன்பை முதலில் உனக்காக தேடி கண்டுபிடி. ஆம் என் குழந்தையே, அதுவரை இறுதி வரை நீடிக்கும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. தேவைக்காக மட்டுமே உன்னை தேடி யாரும்
உனக்கு தேவையே இல்லை என்பதை முதலில் உணர கற்றுக்கொள். அப்படி இல்லை என்றால் கடைசி வரை காயப்பட்டு கொண்டேதான் இருப்பாய். ஆம் என் குழந்தையே, கடைசி வரை காயத்தோடுதான் வாழ்ந்து கொண்டிருப்பாய். எவர் ஒருவரிடம் புரிதலும் நிதானமும் இல்லையோ, இந்த ஒரு விஷயம் யாரிடத்தில் இல்லையோ அவரிடம் சேர்ந்து பயணிக்கும் அத்தனை பேருக்கும் வாழ்வில் நிம்மதி இருக்காது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. எனவே என் பிள்ளையே, உன்னை சுற்றி இருப்பவர்கள் யாரையும் மிக சுலபமாக நம்பிவிடாதே, யாரையுமே நம்பாதே. ஆம் என் குழந்தையே, உன்னுடைய நிழல் கூட உனக்கு கடைசி வரை, இறுதி வரை உன்னோடு பயணம் செய்யும் என்பதே சொல்லவே முடியாது. எனவே உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் நல்லவர்கள், யார் உனக்கு துரோகம் இழைக்கிறார்கள், யார் உன் மனதை காயப்படுத்துகிறார்கள் என்பதை புரிந்து கொள். அவர்களோடு சற்று விலகியே இரு. உனக்கு தேவையான அனைத்தையும் வழங்க உன் சாயப்பா நான் உன்னோடு இருக்கும் பொழுது எதற்காக தேவையில்லாமல் கவலைப்படுகிறாய், வேதனைப்படுகிறாய்? உனக்கு துணையாக உன்னப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை என் பிள்ளையே. நான் கூறுவது சர்வ நிச்சயமாக நடக்கும். ஆனாலும் எச்சரிக்கையாக இரு. உன்னை சுற்றி இருப்பவர்களிடம் சற்று எச்சரிக்கையாகவே இரு. உன்னுடைய வாழ்வில் நிம்மதி எப்பொழுதும் இருக்க வேண்டுமென்றால் உன்னை சுற்றி இருப்பவர்களிடம் சற்று எச்சரிக்கையாகவே இரு. எப்பொழுதுமே நிதானமாக இரு. மனதை நிதானமாக வைத்துக்கொள். அப்படி இருந்தால் எப்பொழுதுமே வாழ்வில் நிம்மதி உன்னை சூழ்ந்தே இருக்கும். இதை புரிந்து கொண்டு செயல்படு. இதுதான் என் விதி, இதுதான் என் வாழ்க்கை என்று அப்படியே இருந்து விடாதே. விதியை நினைத்து கொண்டு எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன், கிரகித்து கொண்டுதான் இருக்கிறேன். யாருக்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி தீர்ப்பு தர வேண்டும், எப்படி அவர்கள் மனதை மாற்ற வேண்டும் என்பது உன் சாயப்பாவிற்கு தெரியும் அல்லவா? இனி உன் வாழ்வில் என்னுடைய ஆட்டம் துவங்கப் போகிறது. பல நல்ல நல்ல மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழப் போகிறது. மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி உனக்காகவே காத்திருக்கிறது. உனக்கு சாதகமாகவே அனைத்தையும் செய்யப் போகிறேன் உன் சாயிநாதர். நீ சற்று பொறுமையாக அமைதியாக பார்த்து கொண்டே இரு. அது போதும் எனக்கு. நீ என் முன்னே வந்து மனபாரம் தாங்காமல் உன் அனைத்து வேதனைகளையும் என் காலடியில் கொட்டி விட்டாய். என் முன் நீ அழுகும் அழுகையானது மிகவும் சக்தி வாய்ந்தது. உன் கண்ணீர் துளிகளை நான் உணர்ந்தேன். அந்த துளி என் பாதத்தில் கசிந்தது. என்னால் அதன் வேதனையை உணர்ந்து கொள்ள முடிகிறது. உன் கண்ணீரை துடைக்கும் வேலையையும் நான் செய்வேன். அந்த கண்ணீருக்கு பின்னால் இருக்கும் வேதனைகளையும் நான் துடைப்பேன். குருவின் முன் சிந்தும் கண்ணீரானது விலை மதிப்பற்றது. அதற்கான தீர்ப்பு, அதற்கான பதில் நிச்சயமாக அது தரும். குரு அதை தருவார், நிறைவேற்றி வைப்பார். குழந்தையே, உனக்கு எதிராக சதி செய்பவர்களை எப்பொழுதும் கோபித்து கொள்ளாதே. அவர்களை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று துடிக்காதே. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். ஆனாலும் ஏதாவது துன்பம் நேர்ந்து விட்டாலோ, சோதனை நேர்ந்து விட்டாலோ, இதுதான் என் வாழ்க்கை, இப்படிதான் ஆகப் போகிறது, என் விதி முடியப் போகிறது இப்படியே என்று வெறுமனே யோசித்து உன் மனதை அப்படியே நிறுத்திவிடாதே. உன் வாழ்க்கை ஜெயிப்பதற்கான வழியை ஆராய்ந்து கொண்டே இரு. அதன்படி உன் வழியில் சென்று கொண்டே இரு. தீர்க்கமான சிந்தனையோடு இரு. நம்பிக்கை வார்த்தைகளை மட்டுமே பேசு. தன்னம்பிக்கை, நல்ல எண்ணங்கள் உடைய சொற்களை மட்டுமே உன் மனதில் சொல்லிக்கொண்டே இரு. உனக்கான தைரியத்தை நான் உனக்கு உருவாக்குவேன், நிச்சயமாக உருவாக்குவேன். இது உன் சாயப்பாவின் கட்டளை, வாக்கு, சத்தியம். எப்படி வேணாலும் எடுத்துக்கொள். ஆனால் நடப்பது நடந்தே தீரும். நீ நினைத்தாலும் யார் நினைத்தாலும் அதை மாற்ற முடியாது. உனக்கு எழுதப்பட்டது உனக்கு கிடைத்தே தீரும், உனக்கு நடந்தே தீரும். இது உன் சாயப்பா உனக்கு கொடுக்கும் சத்திய பிரமாணம். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? அது உனக்கே தெரியும். தன் சுயநலத்திற்காக மற்றவர்களுக்கு
துன்பத்தை கொடுப்பவர்கள் நிச்சயம் ஒரு நாள் கொடுத்ததை விட அதிகமாகவே பெறுவார்கள். இதுதான் வாழ்க்கையின் நியதியும் கூட. உங்களுக்கு நம்பிக்கை அளிப்பவர்களின் அருகில் இருந்து பார், எப்பொழுதுமே வெற்றி உங்களுக்கு அருகில் இருந்து கொண்டே இருக்கும். நீ காத்திருக்கும் போது நேரம் மெதுவாக நகரும். நீ தாமதமாக வரும் பொழுது நேகம் மிக வேகமாகவே நகரும். இதுதான் வாழ்க்கை. நீ சோகமாக இருக்கும் போது காலம் மிக கொடியதாகவே இருக்கும். நீ மகிழ்ச்சியாக இருந்து பார், காலம் மிக அற்புதமானதாகவே இருக்கும். மிக மிக அற்புதமானதாகவே இருக்கும். நீ வழியில் இருக்கும் பொழுது காலம் முடிவுற்றது. நீ சலிப்படையும் பொழுது நேரம் நீண்டு கொண்டே இருக்கும். உன் உணர்வுகள் மற்றும் உன் நிலைகளால் தான் காலம் தீர்மானிக்கப்படுகிறது என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள். அப்பொழுது வாழ்க்கையை புரிந்து கொள்ளலாம். உன்னுடைய எண்ணத்தால் தான் உன் வாழ்க்கையின் நேரமும் காலமும் போகிறதே தவிர கடிகாரத்தால் அல்ல என்பதை நன்றாக புரிந்து கொள். வாழும் வாழ்க்கை உன்னுடையது. அதில் ஒவ்வொரு நொடியையும் உங்களுக்கென்று பயன்படுத்திக்கொள். ஒவ்வொரு நொடியையும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் பயன்படுத்திக்கொள். உனக்கு கெடுதல் செய்தவர்கள் அதைவிட பல மடங்கு அனுபவிப்பார்கள். உன்னப்பா அதை செய்து முடிப்பேன். அதுவரை பொறுமையாக காத்திரு. உன்னுடைய பொறுமை என்றைக்கும் வீண் போகாது. உன் காத்திருப்புக்கான பலன் நிச்சயமாக உன்னை வந்து அடையும். நான் உனக்கு உறுதுணையாக, பக்கபலமாக, துணையாக எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருப்பேன். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். குடையால் மழையை ஒருபோதும் தடுத்து நிறுத்தவே இயலாது. மழை வருகிறது என்றால் வந்தேதான் தீரும். ஆனால் நம்மை மழையின் போது நனையாமல் கம்பீரமாக நிற்க வைக்கும் அந்த குடையே. அதுபோலத்தான் நம்பிக்கையோடு இருக்கும் பட்சத்தில் சில நேரங்களில் வெற்றியை தராமல் இருக்கலாம் அந்த நம்பிக்கை. ஆனால் வாழ்வில் மிக பெரிய சவால்களை எதிர்கொள்ள சக்தியை தரும் அந்த நம்பிக்கை. நம்பிக்கையோடு இரு. துரோகம் செய்து விட்டார்களே, வாழ்க்கையை நோகடித்து விட்டார்களே, இனி நான் என்னதான் செய்வது என்ற குழப்பத்தோடு எப்பொழுதும் இருக்காதே. உனக்கு துரோகம் இழைத்தவர்கள் அதைவிட பல மடங்கு அனுபவிப்பார்கள். காலம் அதற்கான தக்க பதிலை கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் செயல்களால் மற்றவர்கள் வருந்தக்கூடாது என்று நினைப்போர்தான் இங்கு பல சூழ்நிலைகளில் வருந்தத்தக்க நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். மற்றவர்களால் இதை புரிந்து கொண்டு செயல்பட்டாலே போதும். மற்றவர்கள் வருந்தும்படி நீ நடந்து கொள்ளவே மாட்டாய். நீ எண்ணியது அனைத்தும் ஈடேறும். எண்ணங்கள் தூய்மையாக இருக்கும் பட்சத்தில், நல்லதாக இருக்கும் பட்சத்தில், மற்றவர்களுக்கு கஷ்டம் வராமல் இருக்கும் பட்சத்தில் நீ நினைப்பது எல்லாமே உனக்கு நிறைவேறும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். காரணம் இல்லாமல் கவலை கொள்ளாதே. காரணம் இருந்தாலும் கூட கவலை கொள்ளாதே. எதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். நல்லது மட்டுமே நடக்கும். நல்லதை நினைத்தால் நல்லது மட்டுமே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு வாழ்க்கை பயணத்தில் சென்று கொண்டே இருப்போம். எப்பொழுதுமே வாழ்க்கை இனிமையானதாகவே இருக்கும். நான் சொல்வதே சரி என்று வாதாடுபவர்கள், உறவுகளை இழக்க நினைப்பவர்கள், மௌனமே சிறந்த பதிலாக இருக்கும். பேசாது கேட்டுக்கொண்டு இருப்பவர்கள், உறவுகளை வெல்ல நினைப்பவர்கள். அப்படி இருந்து பார், அனைத்திற்கும் முடிவு உன் கையில்தான் இருக்கும். எப்பொழுதுமே மௌனமாக இருக்க பழகலாம். தேவையில்லாத இடத்தில் பேசுவதை விட மௌனமாகவே இருந்து விடலாம் தானே. குழந்தையே, உன்னையும் மீறி எதிர்மறை எண்ணங்கள் உன் மனதில் நிறைய பதிந்துள்ளது. நீயும் அதனுடைய பிடியிலிருந்து மீளவே அதோடு போராடி கொண்டிருக்கிறாய். அதை பொறுத்தே உன் மனதில் இந்த போராட்டம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. குழந்தையே, நீ எதற்கும் வீணாக பயப்படாதே. உன் வாழ்க்கை முடிந்து போகும் சூழ்நிலை வந்தாலும் உன் வாழ்க்கையின் பிடி என் கையில்தான் உள்ளது.
எதிர்மறை எண்ணங்களால் உன் மனது சூழ்ந்திருந்தாலும் உன்னை நேர்மறை எண்ணங்களால் சூழ வைக்கும் வேலையை நான் பார்த்து கொள்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது. நல்ல செய்தி வந்துவிட்டது குழந்தையே. வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கொள். இன்னும் சற்று நேரமே உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் நிகழும் அந்த அற்புதமான தருணம் உன்னை நெருங்கி வந்துவிட்டது. உன் வாழ்க்கையை மீட்டு மீண்டும் உன்னிடவே தருவேன் உன் சாயி தேவா. என்னை முழுமையாக நம்பிவிட்டாயல்லவா? சாயியே சாஸ்வதம் என்று நம்பியிருக்கிறாயல்லவா? என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தீங்கும் உன்னை நெருங்கவும் முடியாது, அண்டவும் முடியாது. எனவே குழந்தையே, பயப்படாமல் இரு. மகிழ்ச்சி செய்தி வந்துவிட்டது. நேர்மறை எண்ணங்களை உன் மனதில் பதிய வைத்துக்கொள். அப்படி முடியவில்லை என்றால் கண்களை மூடிக்கொண்டு அமைதியாக உன் சாயப்பா மேல் அனைத்து பாரத்தையும் செலுத்திவிட்டு அமைதியாக உட்கார்ந்து என் நாமஸ்மரணத்தை சொல்லிக்கொண்டே இரு. உன் மனது நிச்சயமாக மாறும். மாறுவதற்கான அறிகுறி கண்கூடாக உனக்கு தெரியும். தண்ணீரில் மரக்கட்டையை போட்டால் எப்படி அது தன்னிலையை மாறி தண்ணீரில் ஒதுங்கி இருக்கிறதோ அதுபோல நீயும் எதிர்மறை சிந்தனைகளால் மூழ்கப் பெற்று ஒதுங்கி போயிருக்கிறாய் உன் வாழ்க்கையிலிருந்து. அதனால் உன் மனம் காயப்பட்டு இருந்து கொண்டிருக்கிறது. வேதனையோடு தத்தளித்து கொண்டிருக்கிறது. மூழ்கவும் முடியாமல் வெளியே வரவும் முடியாமல் நிதானம் இல்லாமல் போராடி கொண்டிருக்கிறாய் உன் வாழ்க்கையோடு. உன்னுடைய புத்தியும் உன்னுடைய மனமும் வெவ்வேறு திசையில் சென்று கொண்டு மோதிக்கொண்டு உன் வாழ்க்கையில் நீ தத்தளித்து கொண்டிருக்கிறாய் என்பதை உணர்ந்து கொண்டிருக்கிறாய். இந்த உணர்வும் உன் சாயப்பாதான் உனக்கு ஏற்படுத்தி இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள் என் குழந்தையே. என் பிரியமே, உன்னைப் போலவே மற்றவர்களும் நல்ல எண்ணம் படைத்திருக்கிறார்கள் என்பதை முழுமையாக நம்பிக்கொண்டிருக்கிறாய். ஆனால் இந்த உலகம் அப்படி இல்லை என் குழந்தையே. உன்னைப் போல் மற்றவர்கள் இருக்கவே முடியாது. கண்மணியே, எதுவுமே இந்த உலகத்தில் நமக்காக காத்திருக்காது. காலத்திற்காக நாம் தான் காத்திருக்க வேண்டும். புகழ்ச்சியில் வளர்பவனுக்குத்தான் மற்றவர்களின் துணை தேவை. முயற்சியோடு வளர்கிறவன் வாழ்க்கையில் போராடி போராடி ஜெயித்தே காட்டிவிடுவான். அவனுக்கு துணையாக நம்பிக்கை, தன்னம்பிக்கை என்ற ஒன்று எப்பொழுதும் அவனை சூழ்ந்து கொண்டே இருக்கும். கண்மணியே, எப்பொழுதும் புன்னகையோடு இரு. சிரித்து கொண்டே இரு. உன் கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதை நீ கண்கூடாக உணர்வாய். எனவே எப்பொழுதும் சிரித்து கொண்டே இரு. உன் கஷ்டங்கள் உன்னை விட்டு விலகிவிடும் வெகு தூரமாக. அது மட்டுமல்லாமல் எந்த சோதனை வந்தாலும் சிந்தித்து செயல்படு. உன்னுடைய கஷ்டங்களும் விலகிவிடும் உன்னை விட்டு வெகு தூரமாக. பாதையை தேடுபவன் சாதாரண மனிதன். அந்த பாதையையே உருவாக்குபவன் தான் வெற்றியடையக்கூடிய மனிதனாக இருப்பான். நீயும் அந்த பாதையை, உனக்கான பாதையை தேர்ந்தெடு. அந்த பாதையில் வெற்றிகரமாக பயணித்து கொண்டே இரு. உனக்கு துணையாக பக்கபலமாக உன் அப்பா உன் அருகிலேயே வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. நீ தடுக்கி விழும் சூழலில் தாங்கி பிடிக்கும் தோழனாக, தாயாக, தகப்பனாக, உற்றார் உறவினராக அனைத்துமாக நின்று உன் வாழ்க்கையில் வெற்றி என்னும் இலக்கை நிச்சயமாக அடைய நான் வழிவகை செய்வேன். உன் வாழ்க்கை எப்படி மாற வேண்டும், நீ எப்படி வாழ வேண்டும், நீ எப்படி இன்முகத்தோடு மகிழ்ச்சியாக உன் வாழ்க்கையை செலுத்த வேண்டும் என்பது துவாரகா மாயையில் இருக்கும் உன் சாயப்பாவின் பொறுப்பு. வீணாக உன் வாழ்க்கையை நினைத்து நினைத்து புலம்பிக் கொண்டே இருக்காதே. என்னுடைய பிள்ளைகளின் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் என்னுடைய அனுமதி இல்லாமல் நடக்காது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. அப்படி என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் யாராக இருந்தாலும் அவர்கள் வாழ்வில் நடப்பது அப்பாவின் அனுமதியோடுதான் நடக்கிறது. அதுவும் வாழ்விற்காக, நல்ல நிகழ்வுக்காகத்தான், வாழ்வை புரிந்து கொள்வதற்காகத்தான் அந்த நிகழ்வும் அப்பா நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை முழுமையாக நம்புவார்கள். அதே போல அவர்கள் வாழ்வில் அனுபவிக்கும் ஒவ்வொரு சுகங்களும், ஒவ்வொரு நல்லதும் என்னுடைய ஆசிர்வாதத்தால் நடந்து கொண்டிருக்கிறது.
ஆசிர்வாதத்தால் தான் அது கிடைத்து கொண்டிருக்கிறது என்பதை நம்புவான். ஒரு தாய் எப்படி தன் குழந்தைக்கு பசியறிந்து பாலூட்டுவாளோ, என்ன தேவை என்பதை அறிந்து அறிந்து செய்வாளோ, அதே போல என் பிள்ளைக்கு என்ன தேவை என்பதை பார்த்து பார்த்து இந்த சாயியும் செய்வேன். எது நன்மையோ அதை பார்த்து பார்த்து நான் செய்வேன். நான் இருக்கும் வரை எதற்குமே பயப்பட வேண்டாம் என் பிள்ளையே. கவலையே வேண்டாம். முழுவதுமாக என்னையே நம்பு. நடக்கப் போகும் அதிசயத்தை காத்து மெய்சிலிர்த்து நிற்பாய். நடக்கவிருக்கும் அதிசயத்தை கண்குளிர ரசிப்பாய். உன்னுடைய பிரச்சனைகளுக்கு ஏதுவாக நான் உன் இல்லம் தேடி வருவேன். உன்னிடமேயே இருப்பேன். உன் வாழ்வுக்கு என்ன தேவையோ அதை பார்த்து பார்த்து உன் சாயி தேவா உனக்கு செய்து கொண்டே இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. நடக்கும்போது மறந்தும் கூட மறுத்து விடாதே. உன்னுடைய பிரச்சனைகளெல்லாம் நானே தீர்த்து வைக்கப் போகிறேன். கலங்காதே என் பிள்ளையே. உனது கனவு விரைவில் பூர்த்தியாகும். உன் எண்ணங்களெல்லாம் விரைவிலேயே ஈடேறும். உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் இது. என்னுடைய அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே உனக்கு உண்டு என் பிள்ளையே. எவ்வளவோ இக்கட்டான சூழ்நிலையாக கூட இருக்கட்டும், தாங்கவே முடியாத வேதனையாகவும் இருக்கட்டும், நம் மாதாவாக, நம் குருவாக, நம் ஆசானாக, அனைத்துமாக நம் சாயி நம் இதயத்தில் ஆசனம் போற்று விட்டிருக்கிறார். அவரை மனதார சரணடைவோம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும், என்னதான் சூழ்நிலையாக இருந்தாலும் அதிலிருந்து நம்மை மீட்டு கொண்டு வருவார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். நம் அனைவர் மனதிலும் சாந்தி நிலவிக்கொண்டே இருக்கட்டும். நம்பிக்கையையும் பொறுமையையும் நமது அணிகலனாக அணிந்து கொள்ளலாம். நல்லதையே நினை, நல்லதே நடக்கட்டும். இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு பாதையும் ஒவ்வொரு அடியும் உனக்கு வெற்றி படிகட்டுகளாகவே இருக்கட்டும். வெற்றி பாதையில் கொண்டு உன்னை வெற்றியில் கொண்டு வந்து சேர்க்கட்டும். உன் வாழ்வில் இருள் சூழ்வதை நான் எப்பொழுதுமே அனுமதிக்க மாட்டேன் பிள்ளையே. என்னுடைய ஒளி எப்பொழுதும் உன்னுடனோடும் உன்னுடைய குடும்பத்தாடும் உன்னுடைய உற்றார் உறவினரோடும் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். தலையில் அதிகமாக பாரத்தை வைத்துக்கொண்டு நடப்பவர்களை விட மனதில் அதிகளவு பாரத்தை வைத்துக்கொண்டு நடப்பவர்கள்தான் இந்த உலகத்தில் மிக அதிகமானவாகவே இருக்கிறார்கள். யார் ஒருவர் மற்றவர்களுடைய வாழ்வில் தலையிடாமலும் மற்றவர்களுடைய வேலையில் தலையிடாடவும், தன்னுடைய வேலை, தன்னுடைய குறிக்கோள் என்ன, வாழ்விற்கு என்ன தேவை என்பதை நிதானமோடு நம்பிக்கையோடும் செயல்படுகிறானோ அவனுக்கு கௌரவம், வெற்றி என்பது சாத்தியமானதுதான். நான் இருக்கிறேன் எப்பொழுதும். இந்த வார்த்தைக்கான அர்த்தம் எல்லாமே கிடைத்தவர்களுக்கு மிக எளிதில் புரியாது. அனைத்தையுமே இழந்து தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு இதன் அர்த்தம் மிக நன்றாகவே புரியும். என் அன்பு குழந்தையே, ஏமாற்றம் என்பது வாழ்வில் புதிய ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்காகத்தான் வருகிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. ஏமாற்றப்பட்டு விட்டோமே, ஏமாறிவிட்டோமே என்று வருத்தப்படாதே. உன் வாழ்வுக்கான மாற்றத்திற்காகத்தான் நீ ஏமாற்றப்பட்டிருக்கிறாய், ஏமாந்திருக்கிறாய் என்பதை முழுவதுமாக நம்பு. மனப்பக்குவத்தோடு அதிலிருந்து மீண்டு விட்டால், அதிலிருந்து வெளியே வந்து விட்டால் வாழ்வில் வெற்றியை பற்றலாம். என் மீது முழுமையாக பக்தி உள்ளவர்களுக்கு குறை ஏதுமே இல்லாமல் என்னிடம் என்ன வேண்டுகிறார்களோ, என்ன பிரார்த்தனை வைக்கிறார்களோ அதை முழுவதுமாக நான் அவர்களுக்கு கொடுப்பேன், கொடுத்தே தீருவேன். எந்த ஒரு குறையும் இல்லாமல் அவர்களுக்கு வாரி வாரி வழங்குவேன். இன்று இரவுக்குள் நீ இழந்த ஒன்றை உனக்கு தரப்போகிறேன் உன் சாயி தேவா. குழந்தையே, உன் மனதில்தான் ஏன் இத்தனை சஞ்சலங்கள்? உன் மனக்குழப்பம் உன் முகத்தில்தான் எனக்கு நன்றாக தெரிகிறதே. கண்மணியே, உன் பழைய காலங்களெல்லாம் கனிந்து புதிய பயணத்தில் நீ உன் வாழ்க்கையை பயணிக்கப் போகிறாய். இதுவரை முடிந்ததையெல்லாம் நினைத்து வருந்தாதே.
போனது போகட்டும், முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். இனி உன் வாழ்வில் நிகழப்போவதை மட்டுமே உன் மனதில் எண்ணிக்கொண்டிரு. எண்ணம் போல் உன் வாழ்வு நல்லபடியாகவே அமையும். நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையை மாற்றுவேன் உன் சாயிதேவா. சாயிநாதரே, எத்தனை காலம்தான் என் வாழ்வு இப்படியே இருக்கும்? எப்பொழுதுதான் என் வாழ்க்கையில் விடியல் வரும்? இதுதானே உன் மனப் போராட்டத்திற்கும் உன் மனக்குழப்பத்திற்குமான கேள்வி. உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது.